சமாதானம். Shalom to all of you. Alright, இதுவரையிலும் நாங்கள் நற்செய்தி புத்தகங்களில் இருந்து யேசுவா இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகளை ஆராய்கிறோம். அவரது தகப்பன் அதி உயர்ந்த தேவன், அவருக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே உண்மை, மெய்யான ஒரே தேவன். யேசுவா வந்ததுன்னு சொன்னார், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை. Right? ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் இந்த சுவிசேஷ நற்செய்தி புத்தகங்களிலே யேசுவா சில இடங்களிலே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். அவர் தெரிந்தெடுத்த டாபிக்ஸ், அவருடைய தகப்பன் எந்தெந்த இடத்திலே அப்படி சொல்ல வேண்டும் என்று அவருக்கு சொன்னாரோ அந்த இடங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார். முழு இடங்களிலும் இல்லை, பட் சில இடங்களிலே. மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் அல்லது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் யோகனான் புத்தகத்தில் வார்த்தையை விரும்பி படிக்கிறவர்களுக்கு தெரியும், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று பல இடங்களிலே. இது யோகனான் அருளப்பர் புத்தகம், ஜான் நற்செய்தி புத்தகத்திலே இது கூறப்பட்டிருக்கிறது. அதிலே யோகனான் 12ஆம் அதிகாரத்திலே 24 இத்தனை நாட்கள் நாங்கள் கொஞ்சம் அதில் நிறைய காரியங்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறதுனால் அதில் நின்று தியானித்து படிக்க வேண்டும். நாங்கள் ஆழமாக இது எங்களுடைய வாழ்க்கை, இது எங்களது நித்திய வாழ்க்கையை பாதிக்கும். ராஜ்யத்தின் ஆளுகை வானத்தில் ஓடி திரிகிறது இல்லை, பரலோகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. சில வெள்ளக்காரர்கள் சொல்ற மாதிரி சில நேற்று இருக்கிறார் வானத்திலே பிடிங்கி சாப்பிட்றதுண்டு. பூமியிலே வேலை இருக்கு. அவரது ராஜ்யம் எருசலேமிலே ஸ்தாபிக்கப்படும். அவருடைய வேலைக்காரர்கள், அவருக்கு வேலை செய்தவர்கள், பலருடைய பாஷையிலே ஊழியம் செய்தவர்கள், ஓகே, அவருக்கு பின்னாலே போனவர்கள், அவர் எங்கே இருக்கிறாரோ அவரோடு கூட தொடர்ந்து அவர்களுக்கு பணிபுரிவார்கள். ராஜ்யத்திலே வேலை உண்டு. வெளிப்படையாக அதை சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் அது படாது. ஏனென்றால் இந்த பாவத்தினாலே கரைபட்ட விழுந்து போன இந்த வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை, எல்லாமே பழுதடைந்தது. முழுவதுமே பிரசவ வேதனை அடைகிறது. இருந்த
சந்தோஷமான நிலைமை இல்லை. உதாரணத்தை பாருங்க, எல்லாமே எந்த கஷ்டமும் இன்றி ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை ஆதாமை ஏவாளையும் வைத்த பொழுது அவளுக்கு துக்கமோ பயமோ மனவேதனையோ ஒன்றும் இருக்கவில்லை. மிருகங்கள் எல்லாமே அவர்களது அதிகாரத்துக்கு கீழே. பிள்ளைகள் வடிவாக்களுங்கோ, தேவன் எந்த துக்கத்தை கொடுக்கவில்லை, அவர் துக்கம் கொடுக்கிறவரும் அல்ல. மனுஷன் எப்பொழுது அவருடைய கட்டளை மீறினானோ, ஆதாம் பாம்பின் குரலை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிறகு ஆதாம் ஏவாளின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிய ரெண்டு பேரும் பாம்பின் வல்லமைக்குள்ளாய் பிசாசு வந்து உலகம் அனைத்தும் இப்பொழுது பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது என்று இயேசுவா வெளிப்படையாக அவன்தான் இப்பொழுது பூமியின் அதிபதி. யோகனான் 16:30 இன்னும் மற்ற இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பதினாறு 11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தின் அதிபதி ஆதாமைத்தான் வைத்தது. ஆனால் பிசாசுக்கு ஏவாளை வஞ்சித்து அவர்கள் ரெண்டு பேரும் அவனது அதிகாரத்துக்கு கீழே வந்தபடியால் இன்று வரை உலக ஜனங்களும் ராஜ்யங்களும் அரசாங்கங்களும் பொய்யினால் வஞ்சனையினால் வஞ்சிக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. As I said, the world is ruled by dead men. உலகம் அனைத்தும் அவன் வல்லமைக்கு கீழாக இருக்கிறபடியால் செத்த மனுஷர்களாலே ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், அமைச்சுக்கள் வெளிச்சமில்லாது பாவத்தினாலே இருள் சூழ்ந்து கண்கள் மூடப்பட்ட இந்த தற்காலிக வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மத வழியிலே சென்று இந்த பூமி ஆளப்படுகிறது. உலகெங்கும் இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் இல்லை. தேவனற்றவர்கள், மெஷியா இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் உலகத்தை ஆளுகிறார்கள். You know, remember when Moses took the word, thus says Jehovah, அப்படிதான் அவன் போய் சொன்னவன் பார்வோனிடத்தில். யெகோவா சொல்லுகிறார், என் ஜனத்தை எனக்கு ஊழியம் செய்ய போகவிடு. நான் ஜனத்தை போகவிட மாட்டேன். யெகோவா யார் என்று எனக்கு தெரியாது. அப்படி என்று அவன் பதில் கொடுத்தான். யாத்திரை புத்தகம் 5:2. I don't know him. He was a king, let's say he was a president or prime minister, whatever. அப்படிப்பட்ட நிலையிலே உலகம் ஆள
ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷர்களின் எண்ணம் வெளிச்சம் இல்லாதவர்கள். இதுதான் வாழ்க்கை. மரணம் ஒரு இயற்கையான காரியம். மிருகங்கள் ஒன்றை ஒன்று சாப்பிடுவது இயற்கையான காரியம். மீன்கள் ஒன்றை ஒன்று விழுங்குவது இயற்கையான காரியம். மனுஷனுக்கு நோய் பிடிக்கிறது இயற்கையான காரியம். எல்லாமே போய் கொலைகளும் தற்கொலைகளும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நோய்களும் தொற்று நோய்கள் கொல நோய்கள் அகால மரணங்கள் விபத்துக்கள் இவையாவும் பாவத்துக்கு பிறகு வந்த காரியம். இப்பொழுது பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். அதி உயர்ந்த தேவனின் வெளிச்சம் இல்லாதவர்கள், யேசுவாவின் விதை இல்லாதவர்கள், மனுஷனின் பாவத்தினாலே மிருகங்கள் பறவைகள் சகலதுமே பிசாசின் வல்லமைக்குள்ளாய் வந்து அவனுடைய சுவாபம் அவைகளையும் தாக்கி ஒன்றை ஒன்று சாப்பிடுகிறது. தண்ணீர் குடிக்க வருகிறது, உள்ளே அபாயம். அங்கே இருந்த முதலை அந்த மிருகத்தின் காலை பிடிச்சு இழுத்து உள்ளுக்கு கொண்டு போய் சப்பி துண்டு துண்டாக உருண்டு உருண்டு மூட்டு மூட்டாக கலத்தி அது சாப்பிடும். இது தேவனுடைய படைப்பா? நோ. மனுஷனும் அதிக மாதிரி கொலைகள் தற்கொலைகள். தாப்பன் பிள்ளைகளை கொல்லுகிறான், விரும்பி கட்டிய மனைவியை கொல்லுகிறான். யேசுவா சொன்னார், பிள்ளைகளும் எழும்பி இனி வருங்காலங்களிலே பெற்றாரை கொலை செய்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இருளும் கார் இருளும் பிசாசின் செயல்கள், அவனுடைய வேலை. ஆனால் இவையாவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று தேவனுடைய வெளிச்சம் இல்லாதவர்கள் அறிய மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். Why? They are just only namesake. தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளை என்று ஒரு போர்வை. அவருடைய ஆடுகளில் ஒன்றெண்டு வஞ்சிப்பான ஒரு எண்ணம். யேசுவா எதற்காக வந்தார்? அவர் என்ன வார்த்தைகளை கொண்டு வந்தார்? அதி உயர்ந்த தேவன். அந்த உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு கீழ்ப்படிய. ஏனென்றால் பேய்கள் விசுவாசிக்கிறது, கீழ்ப்படியாது. இன்றைக்கு பெரும்பாலான தேவனுடைய ஜனம் என்று நினைக்கிற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் why believe? அதுதான் வார்த்தை, அது வேத வாக்கியம். But they don't obey. Not all. கீழ்படுகிறது. ஐயா, நீ நானும் பார்க்க வேண்டியது, நாங்கள் கீழ்படுகிறோம் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு. அவரே வார்த்தை, அவரே கட்டளை, அவரே தோரா, மோசேயின் 5 புத்தகங்கள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளைகள். அதுக்கு கீழ்படுகிறோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும்.
இயேசுவா வந்து தம்முடைய தாப்பனோடு சேர்ந்து அவர் அவருக்குள்ளே குடியிருந்தார். நற்செய்தியை பரப்பும் ஊழியத்திலே, ஜனங்களை விடுவிக்கும் ஊழியத்திலே வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஓய்வு நாளிலும் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களை குணமாக்கினார். This is interesting. மதம் வந்து யூதர்களின் கண்களை மூடி போட்டது. அதில் அவர்கள் கோபம் அடைந்தார்கள். ஒருவன் குணப்பட்டால் ஓய்வு நாளிலே, சனிக்கிழமை, அல்லது சில பிசாசுகள் துரத்தப்பட்டால் ஒரு ஆளிலே கோபம் அடைந்தார்கள். 6 நாள் இருக்குது, ஏன் இன்றைக்கு செய்ய? அவ்வளவு பேயும் குருடு. This was one of the main reasons why the Pharisees, Sadducees, they killed him. அவரை கொலை செய்ய பிளான் பண்ணி கொன்று போட்டது இப்படிப்பட்டதான காரியங்கள். பேய் அவர்கள் கண்களை மூடியிருந்தான். ஏனென்றால் அவர்களுடைய தகப்பன் பேயாக இருந்தான். இயேசுவின் வார்த்தையின்படி இயேசுவா நானே வழி, தேவனண்டை போவதற்கு வழி. வழி ஒரு இடத்திலே முடிகிறது. இயேசுவா is the means, the way to the end. முடிவுக்கு வழி அவரே. முடிவு அதி உயர்ந்த தேவன். இயேசுவாவை பின்பற்றும் வெளிச்சம் அடைந்த மற்ற ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளாக வழியை பின் செல்கிறார்கள். எங்கே போய் முடிகிறது? எங்கே இயேசுவா கூட்டிக் கொண்டு போகிறார்? டாடியின் இடத்திலே. பிள்ளைகள், டாடியை வெளிப்படுத்தவும் டாடியை சேர்க்கவும் இயேசுவா வந்தார். So he said, I am the way. The way. தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக உட்பட்டவர்கள். இங்கே பாவத்தினாலே வந்தது மரணம். மனுஷனுக்கு மட்டுமல்ல, பாவம் குற்றம் செய்யாத மிருகங்களுக்கும் வந்தது. பிசாசு ஆளுகிறான். சபிக்கப்பட்ட பூமியிலே ஜீவிக்கிறோம். மனுஷனுக்கு நோய் வருகிறது, மிருகங்களுக்கும் நோய் வருகிறது. மனுஷனுக்கும் பல ஆபத்துக்கள், மிருகங்களுக்கும் பல ஆபத்துக்கள். மிருகங்கள் சாவதை போல் மனுஷனும் செத்து போகிறான். தேவனுடைய வாழ்க்கைக்கு உள்ளே உட்படாத மனுஷன் தற்காலிக போலியான வாழ்க்கையிலே ஜீவித்து மடிகிறான். அவனாலே இந்த மிருகங்கள் யாவும் வேதனைக்குட்பட்டது. ஒன்று சாப்பிட கொன்று உயிரோடு தேவன் தம்முடைய திட்டத்திலே அவர் வைத்திருக்கவில்லை.
இது கொலை. ஆனால் பாவத்தினாலே விழுந்து போன மனுஷன் கண்கள் மூடப்பட்டதனால இதெல்லாம் சர்வசாதாரணம். இது இயற்கை தானே? நோ, இது இயற்கை அல்ல. இயேசுவா வரும் பொழுது பூமிக்கு மலைப்பாம்பு ஒன்று ஒரு மானியோ அல்லது ஒரு ஆட்டுக்கடாவையோ எதுவோ விழுங்குகிறது. இயேசுவா வரும் நேரத்திலே பூமியிலே இவை யாவும் மாறிப்போம். அவர் ஆளுகை செய்வார் எருசலேமிலே. மிருகங்கள் சேர்ந்து வாழும், ஒன்றை ஒன்று தீண்டாது. அவைகள் சுவாபம் மாறிப்போம். எப்படி இருக்கும் இந்த காட்சிகள்? ஒரு சில மிருகங்கள் இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மிருகங்களை பாதுகாக்கவும் மதிக்கவும் அவர்கள் அபாயத்தில் இருந்து பாதுகாக்க எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறார்கள். தண்ணீருக்குள்ள விழுந்த ஒரு பறவையை ஒரு ஒரங்கட்டான் என்கிற ஒரு குரங்கு அதை எடுத்து விடுது வெளியால. அன்றைய தினத்திலே உங்களுக்கு காண்பித்த நேரம் அந்த பென்குயின் ஆயில் ஊத்தப்பட்டு மேலெல்லாம் ஒரு மனுஷன் அதை எடுத்து தூக்கும், வந்தது துப்பரவாக்கி அதுக்கு பிறகு விட்ட நேரம் மறுபடியுமாக 5000 மைல்கள் நீந்தி வந்து அந்த மனுஷனை சந்திக்க அடையாளம் கண்டு அதோ மனுஷனோடு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டது. அவன் சொன்னால் தன்னுடைய சொக்கையை அது உறைஞ்சி கொஞ்சமாம், வேற யாரும் கிட்ட வந்தால் கொத்தி போடும். இது சின்ன சாதி பெங்குவின். ஒரு 4 அடி 5 அடி பெங்குவின் இருக்கிறது. அது பெருசு. வடதுருவத்திலே மிகுந்த குளிர் உள்ள இடங்களிலே ஜீவிக்கிறது. அவன் திருப்பி கொண்டே விடாது போகுது. ஒவ்வொரு வருஷமும் வருமாம் அவனை சந்திக்க. நன்றி கடன் மனுஷனுக்கு இருக்கிறதா? சொலமன் எழுதினான், மனுஷன் மிருகத்தை விட மோசமாக போயிருக்கிறான். எந்த குருவியும் எந்த மிருகமும் ஆணும் சேர்ந்து கொண்டு தெரிஞ்சு ஆண்குருவியும் கூடு கட்டி அதுக்குள்ள இருக்காது. எல்லாமே படுமோசம் பாவத்தினாலே. இவைகளையாவது பார்த்து மனுஷன் கண் திறக்கப்படுமா என்று நான் நினைக்கிறேன். டடி இப்படி வைத்திருக்கிறாரோ தெரியாது. 2 கதவுகள் வழிக்கு இடையிலே அதையும் அடைச்சு அதுல வந்து குந்தி இருக்க அது உயர்ந்த தேவன் நம்முடைய டாடியின் ஞானம் அறிவு
அவருடைய இரக்கம், அவருடைய மனப்பான்மை, அவர் தயவு. பாவத்தில் விழுந்து போன மனுஷன் அவனை அப்படியே விட்டா அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க, விடுதலையை கொடுக்க யாரும் இல்லை என்பதை, எவருமே அந்த தண்டனையை கட்ட இல்லை என்பதை ஒரே பொறான மகனை ஒப்புவித்தார். தேவன் தம்முடைய ஒரே போரான மகனை விசுவாசிக்கிறவன் அவனோ, அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவன் அவனோ, அவரை உண்மையிலே நடக்கிறவன் அவனோ, அவருக்கு பின்னால தொடர்பாய் போகிறவன் அவனோ, அவரண்டை தன்னை முற்றிலுமாய் நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுத்தவன் அவனோ, அவன் நித்திய மரணம் அழிவை காணாமல் நிரந்தரமான வாழ்க்கையை பெற்று காலகட்டத்துக்கான வாழ்க்கையை அவன் பெரும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் இதன் மூலமாக தம்முடைய அன்பு எவ்வளவு என்பதை காண்பித்தார். யோகான் 3:16 கெட்டு போவாமல் பிழை, அழிந்து போவாமல் நித்தியத்துக்கும் பூமியிலே பிறக்காத மாதிரி. சரியான வாழ்க்கையை இழந்த மனுஷனுக்கு வழி என்று சொன்னார். மதங்கள் அல்ல, நானே வழி. அது உயர்ந்த தவண்டை மறுபடியும் திரும்புவதற்கு நானே உண்மை, அவரே வார்த்தை, அவரே கட்டளைகள், அவரே தேவனுடைய ஒழுங்குகள், அவரே நானே வாழ்க்கை. வழியை இழந்தான், பொய்களை பற்றிக் கொண்டான். So he said, I am the truth. நானே வாழ்க்கை. ஆதாம் அவள் தேவனாலே துரத்தப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு வெளியே போனார்களா? எப்படி போக முடியும்? ஏதேன் என்று சொன்னால் அர்த்தம் சந்தோஷம். பிள்ளைகள், மனுஷன் சந்தோஷத்தை இழந்தது தேவன் விட்ட இடத்திலே இல்லாமல் வெளியே துரத்தப்பட்ட நேரம். பேய்க்கு அதான் தேவையாயிருந்தது. அவர் விட்ட இடம் அங்கே ஜீவ மரம் இருந்தது. அந்த பழங்களை சாப்பிட்டிருக்கலாம். எங்களுடைய ஜீவ மரம் இதை சாப்பிட நேரம் இல்லை. ஒரு மரம் இருக்குது, அந்த பழங்களை சாப்பிட்டபடி இருக்கிறார்கள். மனதின் பழங்கள், மனதின் யோசனை, மனதின் கற்பனை, மனதின் தீர்மானம், சரீர இச்சை. விளங்குதா? இவர்களுக்கு அங்கே சந்தோஷம். அவரது வெளிச்சம் உள்ளே வந்தும் சந்தோஷம் வந்தும் அந்த சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு தேவன்
தம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு கூறியிருக்கிறார். அவர் வழியிலே நாம் ஜீவித்து இந்த வார்த்தையிலே இயேசுவின் பெயரிலே நாங்கள் டேடியின் இடத்திலே கேட்கும் பொழுது அல்லது நினைக்கும் பொழுது அவர் அதை கொடுக்கிறார். இயேசுவ சொன்னார், கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். Brothers and sisters, listen. When your prayer is answered, உன் ஜெபம் கேட்கப்பட்ட அந்த மறுபடி வந்து உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஒருவேளை காலை கேட்கிறாய், பின்னேரம் கொடுக்கிறாய். அடுத்தது, நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இயேசுவாமண்டை கொண்டு வரப்பட்டவர்கள், அவரின் வெளிச்சத்தை பெற்றவர்கள், ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைந்தவர்கள், நெருக்கங்கள், சுமைகள், எதிர்ப்புகள் மத்தியிலே சகித்துக் கொண்டு நாளாந்தம் அவரை பின் செல்கிறவர்கள் இந்த வாழ்க்கையை வறுத்து இன்னும் கூட சந்தோஷம் நிறைவாகிறதுக்கு டாடியோடும் மகனோடும் நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும் என்று 1 யோவான் 1:1-3 வரை உள்ள வார்த்தையில் so that சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி மனுஷன் சந்தோஷத்தை இழந்தான். ஏதேனுக்கு வெளியே போனதும் finish. நெகேமியா ஒரு யூதன், தேவனுடைய மனுஷன், யெகோவாவின் சந்தோஷமே உங்களது பலன் என்று சொன்னான். உங்களது strength, உங்கள் திடன். பேய் சந்தோஷத்தை எடுத்து போட விரும்புகிறது, எடுத்தது. ஏதேனிலே எவ்வளவு துக்கமாய் இருந்திருக்கும். துரத்தப்பட்டால் அதுக்கு பிறகு ஒரு மகன் மற்ற மகனை கொல்லுகிறான். காயின் ஆபேலை கொண்டு போட்டான். துக்கம் மாறி துக்கம். தேவனுடைய வழி அதிலே இருந்து விலகி போனார்கள். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது மட்டும் விசுவாசித்தால் காணும் என்று இருக்குது ஒரு ஜனக்கூட்டம். யூதர்களுக்குள்ளும் தான் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. விசுவாசித்தால் காணும், நான் எந்த விருப்பத்தில் ஜீவிப்பேன். What a nonsense. ஆரம்பத்திலே கட்டளை கொடுத்தார் கீழ்ப்படியும்படி. ஏதேனை விட்டு வெளியேறிய மனுஷன் சந்தோஷத்தை இழந்தவன் இன்றைக்கு. அப்ப சிலர் நீங்க கேட்கலாம், எத்தனை பேர் ஹாப்பியா தானே இருக்கிறாங்க. யேசுவாவை அதி உயர்ந்த தேவனை அறியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்களே, வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கிறார்களே. அந்த நிறைவு தேவனிடத்தில் இந்த வரவில்லை. அவர்களுக்கு தெரியாமல் பேய்களை வணங்குவதனால் இவர்கள் எப்படியாவது உண்மையான தேவனை அறியக்கூடாது என்று அவன் சகலத்தையும் கொடுத்து அடக்கி வைச்சிருக்கிறான் வஞ்சிப்பினை. பிசாசு தண்டாக்களை ஆசீர்வதிப்பான். ஓ எஸ், அது சொல்லும், எனக்கு இதை செய் அதை செய், அவ்வளத்து கோயில் கட்டி இவ்விடத்தில் ஒரு கல்லவை, அதில் மரம், அப்படி அவர்கள் செய்வார்கள். அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
பிசாசினுடைய சந்தோஷம் உண்டு, பிசாசினுடைய சமாதானம் உண்டு. தேவன் ஏற்கனவே யூதர்களுக்கு சொன்னார், இந்த உலகத்தின் சமாதானத்தையோ இந்த உலகத்தின் சந்தோஷத்தையோ தேட வேண்டாம். Don't seek the peace of this world. I think in the book of Deuteronomy, இந்த உலகத்தின் சமாதானத்தை நாட வேண்டாம், அது பேயின் சமாதானம். அதான் அவர் போகும் நேரத்தில் சொன்னார், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். அதை யோகனான் 16ஆம் அதிகாரத்திலே, I give you my peace. பிசாசு வஞ்சிப்பான சமாதானத்தை கொடுப்பான். உண்மையான சபை உண்டு, வஞ்சிப்பான சபை உண்டு. உண்மையான தேவனுடைய வேலைக்காரர் உண்டு, வஞ்சிப்பான பேயின் வேலைக்காரர்கள். தேவன் தம்முடைய வார்த்தையிலே நாங்கள் அறிய வேண்டிய உண்மைகளை எல்லாமே எழுதி இருக்கிறார். சகலதும் அந்த ஜீவ மரமாகிய இந்த வார்த்தையில இருந்து அவருடைய பழங்களாகிய அவருடைய வார்த்தையை நாங்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவது கீழ்ப்படிய வேண்டும். பசியாயிருக்கிறவர்களே வந்து சாப்பிடுங்கள். ஏசாயா 55:1-2. அவர் வார்த்தையை சாப்பிடுவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. வாசிக்கும் நேரம் நீ சாப்பிடுகிறது இல்லை. நோ நோ, வஞ்சிப்பு. மனுஷன் சந்தோஷம் இல்லாத, இளைப்பாறுதல் இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சிலர் தாங்கள் வைத்திருக்கும் காணி பூமி, வீடுகள், வளவுகள், வாகனங்கள், பணக்குவியல்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். யேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை. அது பேயின் ராஜ்யத்தின் வாழ்க்கை. யேசுவா லூக்கா 12:15 ஒரு மனுஷனுக்கு உண்டான சொத்து, ஆஸ்தி, பணம் அவனுக்கு வாழ்க்கையாகாது. இங்கே அந்த வாழ்க்கை தொடங்கி யேசுவா மூலம் கிடைக்கும் ஒரு விதையை போல அது வளர்ந்து கொண்டு போய் கனி கொடுக்கும் வாழ்க்கையாகி இந்த சரீரம், மாமிசமும் இரத்தமும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுங்கிறபடியால் இந்த சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டு உயிர் தழுதலில் யேசுவாவின் சரீரத்தை பெற்று மாமிசமும் எலும்பும் அவர் அங்குமிங்குமாக போய் சந்தித்த சரீரம் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுந்தவர். மாடி வீட்டிலே பயத்தோடு இருந்த சீஷர்களை போய் சந்தித்து தம்மை காண்பித்தார். அவர்களுக்கு முன்பாக சாப்பிட்டார். பலருக்கு நம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு சொன்னார், என்னை தொட்டு பாருங்கள், நான் தான், இட்ஸ் மீ என்று சொன்னார்.
அதன் பின்பு 2 பேர் துக்கத்தோடு எம்மாவு தெருவிலே போக சடுதியாய் அவரும் துக்கத்தோடு நடந்து பேசிக்கொண்டு போற நேரம் அவர் காணப்பட்டார். அவர்களோடு நடந்து போக, என்ன பேசிக்கொண்டு போகிறீர்கள்? அவரை கண்டு கண்ணுக்கு தெரியாத ஆவியாக அல்ல, முகத்தை பார்த்து பேசினார். ஏன் இவைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? இயேசுவா நேற்று முன்னு மாறாதவராய் இருக்கிறார். அதே இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, எம்மாவு தெருவிலே நடந்தவர், மாடி வீட்டிலே சந்தித்தவர், அதே பிரகாரம் இருக்கிறார். அதன் பின்பு அவர்களோட போய் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்களோடு சாப்பிட்டார். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் நேரத்தில் உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுந்த அவர் கைகளை காண்பித்தவர், அப்பத்தை பெற்று கொடுத்தவர், அந்த ரொட்டியை மறைந்து போனார். உன் இருதயத்தில் இந்த காரியங்கள் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அதை காண்பிக்கிறோம். உணர்வுள்ளவன் எடுத்துக்கொள்வான், செவி உள்ளவன் கேட்பான். என்ன செவி? உண்மையை கேட்கக்கூடிய செவி. உள்ளே நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. இந்த பூமியிலே உன் புருஷன் அல்லது மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் அல்லது வீடோ எதுவோ எல்லாம் லோனாக கொடுக்கப்பட்டது. எப்படியாக நீ ஜீவிக்க போகிறாய்? It's a probation period. உனக்கு நீ ஜீவிக்க போகிறாயா அல்லது நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க போவதா? அநேகருக்கு அதற்குத்தான் உன்னை அழைத்தார். So இயேசுவா அதி உயர்ந்த தேவனின் வேலைக்காரனாக பூமிக்கு வந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மகனாக இருந்தும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து 3ஆம் நாளிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அவரது டரி அவரை எழுப்பினார். இப்பொழுது என்ன செய்கிறார்? தொடர்ந்து அவர் அப்படியே இருக்கிறார். இப்பொழுது அவரால் வெளிச்சமூட்டப்பட்ட தம்முடைய சீஷர்களுக்கு கடற்கரையிலே சமைக்கிறவராக காணப்படுகிறார். சேவை செய்யப்படுவதை விட சேவை செய்வது அதிக சந்தோஷம். Do you know that? I know that just popped out of my mouth. பெற்றுக்கொள்வதை விட ஒரு பரிசை, ஒரு பணத்தை, உடுப்பை கொடுக்கிறது கூட ஆசீர்வாதம். It's more blessed to give than to receive. அந்த உண்மையை பவுலினிடத்திலே ஒப்புவித்தார் எஜமான் இயேசுவா. சோ வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை இழந்த மனுஷனுக்கு தேவன் சொன்னார், இயேசுவா மூலம் நானே வாழ்க்கை.
நானே வாழ்க்கை, நானே வழி, நானே உண்மை. மதம் வழி அல்ல, நானே வழி. இந்த பூமியிலே அவரண்டை கொண்டு வரப்பட்டு வெளிச்சம் அடைந்தவர்கள் அவர் வழியிலே, அவர் வார்த்தையிலே நாளாந்தம் ஜீவித்து கீழ்ப்படியும் நேரம் அந்த உள்ளே வந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த விதையாகிய அவரது வார்த்தை, அவரது பிரசன்னம், அது வளர ஆரம்பிக்கிறது. The new life. விதைக்கப்பட்ட வார்த்தையிலே இருந்து வரும் முளைகள் தான் இந்த புதிய வாழ்க்கை. வெளிச்சம் உள்ளே வந்ததும், யேசுவா வெளிப்படுத்தப்பட்டதும், அவர் வாசலாக ஊடாக ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைந்து தொடர்ந்து கீழ்ப்படியும் நேரத்திலே அவரை வார்த்தையை பின் செல்லும் நேரத்திலே அந்த முளை வளர ஆரம்பித்து வளர்ந்து அது பூவை கொடுத்து காய்களை கொடுத்து அது பழமாகி அது தோட்டமாகிறது. பழைய வாழ்க்கை சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். That's why Yeshua said, I am the life. கிறிஸ்தவம் என்கிற ஒன்று அவருக்கு தெரியாது. Now, having said all that, அவையாவும் அந்த பப்பாசி விதையிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். நான் உங்களுக்கு உண்மையை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையாக மிகுந்த கனிகளை கொடுக்கும். தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அவன் அதை அந்த வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து ஜீவித்து நித்திய ஜீவகாலமாயோ அந்த வாழ்க்கைக்காக காத்துக்கொள்ளுவான். ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவன் ஆனால் எனக்கு பின் செல்லத்தான் வேண்டும். ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக இருந்தால் என்னை பின் செல்லத்தான் வேண்டும், கட்டாயம். அவருக்கு பின் செல்வது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த வாழ்க்கை. என்னுடைய சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவர் வேலையை செய்து முடிப்பதே என்னுடைய சாப்பாடு. யோகனான் 4:34. இந்த மனப்பான்மை இருக்கிறதா? அவர் சித்தப்படி ஜீவித்து, அவர் வார்த்தையின்படி ஜீவித்து, அவரது வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து
அவர் கொடுத்த வாழ்க்கையை, அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே என்னுடைய சாப்பாடு, நாளாந்த சாப்பாடு. இயேசுவா சொன்னார். அவருக்கு பின்னாலே போவதென்றால் இதுதான் மனப்பான்மை. தேவனுடைய ரூபமாய் இருந்த அவர் சாயலிலே இருந்தவர். அதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்ச்சி, அடிமையின் ரூபம், ஒரு வேலைக்காரனின் ரூபத்தை எடுத்து, அந்த வேலையை எடுத்து மனுஷர் சாயலானார், தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:5-6 இந்த மனப்பான்மை உங்களிலும் இருக்க கடவுதென்று பவுல் சொன்னான். அதுதான் இயேசுவாவுக்கு பின்னாலே போகிறது. கிறிஸ்தவனாய் இருக்கிறதல்ல, படு பயங்கர பாதாள பொய். யாருக்கு பின்னாலே போகிறாய்? எந்த யோசனை, எந்த விருப்பம், எந்த வாஞ்சை, எந்த இச்சை, எந்த நீ சரியென்று எடுத்துக்கொண்ட ஒரு காரியம், எந்த மனக்கோட்டைகள், அல்லது யாரால் உந்தப்பட்டு, யாருடைய ஆலோசனையை கேட்டு, யாருடைய பலவந்தத்துக்குள்ளே பிடிபட்டு என்னை ஜீவிக்கிறாய்? பிசாசுகளையும் அசுத்தாவிகளையும் அடக்க அதிகாரம் செலுத்த தேவன் யேசுவாவின் மூலம் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அல்லது தாய் பிள்ளையை, மகன் தாய் தகப்பனை அதிகாரம் செலுத்தி டாமினேட் பண்ண God never permitted anybody. அவரையும் அவ்விதமாக அதிகாரம் செலுத்த எவருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவுக்கு பின்னாலே அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவரது சுவாபம் என்ன என்பதை வேத புத்தகத்திலே அறிந்து அவர் வேலைக்காரனாக வந்தார். அவர் தம்முடைய சிஷ்யர்கள் கால்களை கழுவினார், அவர் மன்னித்தார், அவர் பாவிகளுக்கு இறங்கினார், மறந்து திரும்ப படிக்க சொன்னார். மாயமானம் பண்ணின வேத புத்தகத்தை கையில் வச்சிட்டு பட்டு பயங்கர மாயமானத்தோடு இருந்த பரிசேயர் சதுசேயர் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிற the scribes அவர்களோடு மிகவும் கோபத்தோடு கடிந்து கொண்டார். Hypocrisy is something God hates. மாயமானத்தை முள்ளும் மூச்சாக தேவன் வருகிறார். நத்தானியேல் அவரை சந்திக்க வந்ததும் பிலிப் சொல்லி, அவன் வார நேரமே இதோ கபடம் இல்லாத ஒரு இஸ்ரேல் ஒரு மனுஷன். அப்படி அவன் கேட்டா, உமக்கு அப்படி தெரியும் என்ன? நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். ஓ, நீரே இஸ்ரேலின் ராஜா என்று உடனே சொன்னான். கபடமற்ற ஒரு இஸ்ரேலன். இந்த வாழ்க்கை விட வேண்டி இருக்குது. யேசுவாவின் வாழ்க்கை முறை, அவருடைய மனப்பான்மை, அவருடைய சிந்தனைகள், அவைகளை பெற்று அதிலே நடக்க நாம் அழைக்கப்பட்டோம். God wants us to change our character in the new life. மற்ற பழைய வாழ்க்கை எங்களை மூடாமல்
அதான் அந்த நெருக்கங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்குது. பழைய வாழ்க்கை வேப்ப மரம் போல வளர்ந்து ஓங்கி நிற்காம நாளாந்தம் சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேணும். அவரது வார்த்தையை, அவரது வெளிச்சத்தை. நானே வாழ்க்கை, அவரே அந்த வாழ்க்கை. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது அதுக்கு பின்னாலும் சொல்ல வேணும். அவருடைய மனப்பான்மையோடு. அதுதான் அந்த புதிய விதை. பிசாசின் வாழ்க்கை மனுஷன் பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு சுயநல வாழ்க்கை, எங்களை நாங்களே மையமாக வைத்து, நான், என் புருஷன், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வீடு, என் வளவு, என் வேலை, என் தும்புத்தடி, என் நாய். So Yeshua said, அந்த வாழ்க்கை சரி வராது, அது பேயின் வாழ்க்கை. இங்கிலீஷ் புத்தகத்தில் வடிவ போடுறது, I will go up, I will rise above the stars. நான் ஏறுவேன், நான் உன்னதத்துக்கு ஏறி உன்னதமானவரை போவேன். 5 தடவை. Are you hearing? So Yeshua said, எனக்கு பின்னால வாரர்களுக்கு உன்னை நீயே வெறுக்க வேணும். Opposite. உன்னை நீயே நேசித்து உனக்குள்ள எல்லாவற்றையும் பிடித்து இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளு. பேய், உன்னை நீயே வெறுக்க வேணும். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து இந்த பாடுகள் அனைத்தையும் சகித்துக் கொண்டு, இந்த உலகத்தின் பாடுகள், எனக்கு பின்னால் வரவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Listen, அவருக்கு கிறிஸ்தவர்கள் தேவையில்லை. நீ சூரிய நாள் மட்டும் போகாமல் 7 நாளும் போய் மண்டபத்திலேயே தூங்கி எழும்பலாம். அதே அவர் கேட்கவில்லை. அவருடைய வாழ்க்கை பேட்டர்னை பின்பற்ற வேண்டும். இயற்கையான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற இந்த போலியான வாழ்க்கை, பாவத்திலே விழுந்த வாழ்க்கை எல்லாம் போலி. சந்தோஷம் போலி, சமாதானம் போலி, எல்லாமே மயக்கத்திலே இருக்கிற பிள்ளைகள். Don't believe anyone who says that. நான் உனக்கு அது தருவேன், இது தருவேன். நச்சு மரம் அப்படி ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறது. நேசிப்பேன், வச்சிருப்பேன், நான் பாதுகாப்பேன். அதுக்கு பிறகு முடிஞ்சது பிறகு சொத்தை வீங்கி போயிருக்கிறது. Now when you continue, மத்தேயு 19 மத்தேயு 19:16. Now these are words of Yeshua given to him by Elohim, his father. All right? அவரது தகப்பனால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி,
நல்ல போதகரே, நித்திய வாழ்வை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேணும்? நித்திய வாழ்வு, மரித்ததுக்கு பின்வரும் வாழ்வு. இந்த சரீரம் மரித்து புதைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலிலே வரும் வாழ்வு. அந்த வாழ்க்கையை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு யேசுவா, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்பினால், அவன் நிறைவாய் ஜீவிக்கும் அந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. அவன் பணக்காரன், எப்படியோ அந்த நாளிலே அந்த பக்கமாய் யேசுவாவை சந்திக்க வந்து அதையாவது யேசுவா அவனை நேசித்தார். நீ வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கை கொள்ள என்றார். அந்த இதுதானே கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கும், அதானே கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படினானே. உன் ஒரே மகன், நீ நேசிக்கிற மகனை கொண்டு போய் எனக்கு பலியாக ஒப்பு கொடு. கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்று சொன்னார். அந்த வாலிபன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு யேசுவா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாய, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எல்லாமே கட்டு போயிட்டது, ஒன்றுமே இல்லை. இப்ப உலகத்தில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலும் பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளை என்றார். அவர் கொடுத்த 10 கட்டளைகளிலே சில காரியங்களை சொன்னார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னுமாக வேறு என்ன காரியம் என்னிடத்தில் குறைவு என்று சொன்னார். யேசுவா மறுமொழியாக, நீ நிறைவாக ஒரு மனுஷனாக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டாதவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்பொழுது வானங்களில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகியிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. There you go. கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா காணாது, எல்லாவற்றையும் விட்டு போட்டாலும் காணாது. முடிவது எனக்கு பின்னாலே வா. அவரது வாழ்க்கை போக்கை பின்பற்று. அதான் அவர் சொன்னது, என்னுடைய வாழ்க்கை எப்படி என்று பார். அந்த ஒழுங்குகளை பின்பற்றிக்கொள். தேவனுடைய சித்தம் செய்யவே அவர் வந்தார். எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை என்பதை காண்பிக்க வந்தார். அவருடைய சித்தத்தை அல்ல, டாடியின் சித்தத்தை செய்ய வந்தார். அந்த வாழ்க்கையை
அதுக்கு பின்னாலே வா. இருபத்தி அந்த வாலிபன் மிகுந்த சொத்துக்களை உடையவனாய் இருந்தபடியாம் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். உலகத்தின் ஒளி, வர இருக்கும் ராஜா, ஒரே போரான மகன், தேவனுடைய மகன், நேரடியாக அதி உயர்ந்த தேவன் இவனை சந்திக்க பண்ணி யேசுவா பேசிய வார்த்தைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனுடைய வார்த்தைகள். Where was he? Daddy? Inside him. Daddy அவருக்குள்ளே குடிகொண்டிருந்தார். வாலிபனோடு பேசும் நேரம் யேசுவா சொன்னதை கேட்ட பொழுது அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது யேசுவா டாடி கொடுத்த வார்த்தைகளை யேசுவா பேச போகிறார். டாடி உள்ளே, அவருக்குள்ளே தம்முடைய சீஷர்களை நோக்கி, பணக்காரன் வான ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அந்த பணம் பின்னாலே இருந்த இச்சையும் எழுப்பும் பேயினுடைய அவனை பொறியிலே அகப்படுத்த வச்சிருக்கிறது. யேசுவா இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார், எந்த ஒரு மனுஷனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றவனை தள்ளிவிடுவான். 2 எஜமான்களுக்கு வேலைக்காரர்களாய் இருக்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும், அதுக்குள்ள பணம் வரும், எதுவும் வரும், வேலை செய்ய முடியாது. இது அதி உயர்ந்த தேவனின் உண்மை, உலக ஜனங்கள் அறிய வேண்டிய உண்மை, அசைக்க முடியாத உண்மை. நானே உண்மை. மேலும் அந்த இடத்துல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சொத்துக்களினால் பிடிபட்டு இருந்தான். அது யேசுவாவின் வாழ்க்கையை பின்பற்ற அவரது மனப்பான்மையோடு விடவில்லை. மேலும் பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி இங்கே தேவனுடைய ராஜ்யம். See that interchange என்ன மாதிரியாக மேலே கூறப்பட்டது வானராஜ்யம், பரலோக ராஜ்யம், பூமியினுடைய ராஜ்யம் அல்ல அது. அதனுடைய ஜியோகிராபி பூமி சாஸ்திரம் அங்கே அது கீழே வரை இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது யாருடைய ராஜ்யம்? அந்த ராஜ்யத்தின் சொந்தக்காரர் யார்? எலோஹிம். Alright, that's the difference. Kingdom of heaven, where it originates, the kingdom of Elohim,
Whose kingdom is that? All right. So, பணக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே போவதை பார்க்கிறோம். ஒட்டகம் ஊசியின் ஓட்டைக்குள்ளாக ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். எங்கட விரலே போகாது. எப்படியான ஒரு முகத்தை கொடுத்தார் டாடி, பாத்தீங்களா? எது வாயண்டே தெரியுதில்லை எனக்கு. மூக்கி ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. ரைட். இந்த ஓட்டகம் அந்த ஊசியின் ஓட்டையால் எப்படி உள்ளுக்கு போகும்? அவர் என்ன சொல்றார்? நோ வே. அவர்களுக்கு வழி இல்லை. Simply say, there is no way. Forget it. சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவருக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற அவர் தெரிவு செய்த சீஷர்களில் மற்றவர்கள் எத்தனை பேர் போனாங்க பின்னால. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே போவதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளாக ஓட்டைக்குள்ளாக உள்ளுக்கு போவது மிக லேசாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய சிஷ்யர்கள் அதை கேட்டு வாய்த்து ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும், யார்தான் விடுவிக்கப்படக்கூடும்? Now listen, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பெரிய மலையும் பாதாளமும் உள்ள வித்தியாசம். அவர்கள் ரட்சிப்பண்டு விளங்கி பிடித்துக் கொண்டது ராஜ்யத்தின் உட்பிரவேசம். கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புங்கிறது நரகத்தில் இருந்து தப்பி மோட்சத்துக்குள்ள போக. மோட்சம் என்ற காரியம் ஒன்று இல்லை. அவர் சொல்லவும் இல்லை, அதை கற்பிக்கவும் இல்லை, அதற்குள்ளே போகும்படிக்கு சொல்லவும் இல்லை. மோட்சம் மற்ற மதங்களிலே இருந்து வந்த வஞ்சிப்பான பேயின் போதனை. அன்னை மடியில், தேவன் மடியில், ஒரு மடியும் இல்லை. யேசுவா மடியை குறித்து பேச வரவில்லை. யேசுவா தன்னை பின் செல்வதை குறித்து பேசினார். யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? Who will be saved? Good question. Good question. Yeah, my goodness. எல்லாருக்கும் இப்படி இருக்கே. உலக பொருளும் பணமும் அதுவும் இதுவும், அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அதிலே புட்டி. நோ, யேசுவா அவர்களை பார்த்து, மனுஷர்களால் இது கூடாததுதான். எவ்வளவு சமுத்திரத்தின் ஆழத்தின் வெளிச்சம் அதிலே இருக்குது. பிள்ளைகள், அதை பிடிப்பீங்களா? எங்களால் கூடாது. மாமிசத்தை ஜெயம் கொள்ளத்தான் வேணும், பேயை ஜெயிக்கத்தான் வேணும். அவன் தோற்கடிக்கப்பட்டவன் ஏற்கனவே யேசுவாவினால். ஆனால் எங்கள் சொந்த பலத்திலே நோ.
We need daddy. We need the son. Daddy மகனும் நமக்கு தேவை. யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷனால் இது கூடாததுதான். அவர் மறுபடி கொடுக்கிறார். எஸ், மனுஷர்களாலே கூடாது. அதான் அநேகம் பேர் கொண்டே விழுகிறார்கள். தங்கள் எண்ணத்திலே, தங்கள் விருப்பத்திலே, தங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையிலே, தங்களது பலனிலே தாங்கள் முயற்சி பண்ணி கொண்டே விழுகிறார்கள். Why? They don't ask God to help me. Help me. தாண்டு கொண்டு போற நேரம் இந்த உலகத்தின் தாக்கங்களிலே பிசாசின் attacks. Help me, Lord. தாண்டு கொண்டு போன பீட்டர் கடலையும் காற்றையும் பார்த்து he cried out, save me. Same words. Same words. என்னை ரட்சியும், என்னை விடுவியும். So இயேசுவ சொன்னார், மனுஷனால் இது கூடாதது, தேவனாலே எல்லாமே கூடும். Daddy will help you. Daddy knows. தன் பிள்ளைக்கு நெருக்கம் ஆபத்தான நேரத்தில் உதவி செய்யாத தகப்பன் இந்த காலத்தில் உண்டு. ஆனால் அதி உயர்ந்த தேவன் மகன் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தாரு. அவன் மனம் திரும்பி வரமட்டும். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை யேசுவா காண்பித்தார். வீட்டுக்கு திரும்பிய அந்த மகன் சொந்த வாழ்க்கையிலே போக விரும்பினவன். பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பியவன். சொந்த சித்தம், சொந்த விருப்பம், சொந்த எண்ணங்கள். Oh well, let me go and live as I want. உலகத்துக்குள்ளே போய் ஜீவித்து பார்த்தான். அவன் வந்ததும் அவனுக்கு விருந்து வைக்கப்பட்டது. And then let me go to Luke 15, because this one connects with the other one. Luke 15. பிள்ளைகள் காதாலை கேட்டால் மட்டும் இது காணாது. You have to take it into your heart. You have to meditate. ஆக்களோடு இருந்து மெடிடேட் பண்ண முடியாது, தியானிக்க முடியாது. Where are you? எங்கே இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? என்ன மாற்றம் ஏற்பட்டது? என்ன தீர்மானங்களை எடுத்தேன்? தரமான தீர்மானங்களா
லூக்கா 15:17 தன் சொந்த சித்தப்படி ஜீவிக்க தனக்கு வர வேண்டிய பங்கை எடுத்துக்கொண்டு வெளியே போன இந்த மனுஷன், இந்த மகன், அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தாப்பனின் கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு நிறைவான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை வானத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து, இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். What a repentance! மகனுங்கிற இடத்தை மறுபடியும் நான் எடுத்துக்கொள்ள தகுதியில்லை. ஒரு வேலையார், ஒரு கூலிக்கு வேலை செய்கிற ஒரு ஆளா என்னை எடுத்துக்கொள். என்று சொல்லி எழுந்து வழிகிட்டு தான் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு வீட்டுக்குள்ளே அல்லது பிற்புறமாய் இருந்திருந்தால் தூரத்திலே வரும் மகனை காண முடியுமா? பல தடவை நான் இதை படிக்கும் நேரத்தில் மகனை குறித்து தானே இயேசுவன் சொல்லுகிறார் நினைத்தேன். ஆனால் many of us have missed out on the heart of the Father. ஒரு தாப்பனின் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இயேசுவ வழியிலே கொண்டு வர மனம் திரும்பும் ஒரு மனுஷன், அவருடைய மகன் அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கழுத்திலே விழுந்து அவனை கொஞ்சினான், முத்தம் செய்தான். மகன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி உயர்ந்த உடுப்பை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கையிலே மோதிரத்தையும் கால்களுக்கு செருப்புகளையும் போடுங்கள்,
கொழுத்த கன்று ஒன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். என் மகனாகிய இவன் மரித்தான். எபேசியர் 2:1. பழைய வாழ்க்கை, பிசாசின் வாழ்க்கை, மரணத்துக்குள்ளாக இருக்கும் வாழ்க்கை, டடியை விட்டு பிரிந்து ஜீவிக்கும் வாழ்க்கை, இயேசுவின் வழிநடத்துதல் இல்லாத வாழ்க்கை, யோசனைகளால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை, என் மகனாகிய இவன் செத்து போனான், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான். எபேசியர் 2:4. பாவத்தில் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் இரக்கத்தினாலே உயிர்ப்பித்தார். That's you come to the new life. மனம் திரும்பாத நிலையிலே தகப்பனின் அன்பை உணர முடியாத நிலையிலே கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை பற்றிக்கொண்டு தகப்பனின் அன்பு, தகப்பனின் பாசம், தகப்பனுடைய சொத்துக்கள், சாப்பாடு இருந்தாலும் அதை ருசிக்க முடியவில்லை, அதை உணர முடியவில்லை. யாரை யோசிக்கிறீர்கள்? இளைய மகன் வீட்டை விட்டு போவதற்கு முன்பதாக லெசன் கதையை எங்க கொண்டே முடிக்கிறார் என்று பாரு. இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மனம் திரும்பி வீட்டுக்கு வந்த பொழுது காணாமல் போனான். மனதின் யோசனையினால், தான் எடுத்துக்கொண்ட சித்தத்தின் திட்டத்தினால் பன்றிகள் மேய்க்கும் வேலை கூட அவனுக்கு கிடைக்கவில்லையாம். தேவன் அதை அனுமதித்தார். அவன் மனத்தெளிவுக்கு வரும்படிக்கு. அந்த வேலையை கூட யாரும் கொடுக்கவில்லை. வேலை தேடினான், கிடைக்கவில்லை. இந்த வேலையாவது யாரும் தருவாங்களா? பன்றிகள், அதனுடைய சாப்பாடும் கிடைக்கவில்லை. தேவன் விட்ட இடத்திலே இருந்து அதை ருசிக்காமல், அதை உணராமல் எத்தனையோ பேர் தங்கள் மனதிலே இன்றைக்கு உலகத்திலே அலைந்து திரிகிறார்கள். அது அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் எனக்கு சரி வராது, அப்படி இருக்காது. And then you reach the pigsty. அந்த பன்றி கூட்டத்தின் அதுக்குள்ளே நுழைந்தது. You begin to think, நான் ஏன் வந்தேன்? அதையே தீர்மானம் எடுத்தேன். அப்படி இங்கு வந்தேன்.
இப்படியாக தேவனுடைய கரத்தையும் அவர் கொடுத்த சூழ்நிலையையும் உணராமல் அல்லது பேய்களால் உணர விடாமல் அவருடைய கரத்தின் வழிநடத்துதலை இவர்கள் சங்க சிந்தனையிலே, அதுவும் எபேசியர் 2 பேய்களினாலே உந்தப்பட்டு தீர்மானம் எடுத்து போகக்கூடாத சூழ்நிலைகளுக்குள்ளே போய் எத்தனை வாலிப குறிப்பாய் பொம்பளை பிள்ளைகள் கெட்டு போனார்கள். அவன் மனம் திரும்பி வந்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தப்பன் சொன்னது, சரி நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம், உன்னுடைய சித்தத்தை மாற்றி நீ பிடிச்சு கொண்டதை தூக்கி எறிஞ்சு போட்டு வா. நோ, அங்கே மனம் திரும்புதல் இல்லை. So God won't permit. மனத்தெளிவு வந்ததும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். காணாமல் போனவன் திரும்பவும் காணப்பட்டான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவருடைய மூத்த மகன் வயலிலே இருந்தான். அவன் வந்த நேரம் வீட்டிலே இல்லை. அவன் திரும்பி வீட்டுக்கு கட்டடியாய் வரும் பொழுது வாத்திய இசைகளையும் நடன களிப்பையும் கேட்டு வேலைக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், உம்முடைய தகப்பனின் இடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தார். 2 தடவை உம்முடைய என்று டாடி வார்த்தையிலே எழுதி வைக்கிறது. கவனிங்கோ, your brother has come. Your brother has come to daddy. Your brother. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். Weeping because Yeshua is explaining about the heart of daddy. Daddy இருதயம் எப்படிப்பட்டது என்பதை Yeshua இந்த கதையிலே வெளியாக்குகிறார். அவன் தகப்பனுக்கு மறுபடியாக மூத்தவன், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உடைய கட்டளையை மீறாது இருந்தும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை.
வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய மகனாகிய இவன் வேலைக்காரன் சொன்னான், உம்முடைய சகோதரன் வந்தான், உம்முடைய சகோதரன் தகப்பனை சந்தித்தான். இவன் இங்க என்ன சொல்றான் டாடிக்கு? உம்முடைய மகன். இவனுக்கு இன்னும் வெளிச்சம் இல்லை. இவன் வீட்டிலே டாடியோட இருந்து லிசன், எத்தனையோ லட்சம் 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 கோடி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சர்ச் என்று சொன்ன ஒரு மண்டபத்துக்கு போய் இந்த நிலையில இருக்கிற மனம் திரும்பாமல் they're not repentant. They're just seated over there. They cannot enjoy the love of Daddy. They cannot enjoy His presence. அவருடைய அன்பை, அவருடைய பிரசன்னத்தை, அவரது வார்த்தை வெளிச்சத்தை ருசிக்க முடியாது. இந்த மூத்த சகோதரனை போல உலகெங்கும் கிறிஸ்தவ சபை என்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். There is no repentance. இவர்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளே நுழையவில்லை. சரீர பிரகாரமாக உள்ளே இருந்தான். மனம் திரும்பிய தன் சகோதரன் உள்ளே வந்ததும் இப்ப அவனுடைய பழைய வாழ்க்கை, எரிச்சல் பொறாமையான வாழ்க்கை, டடியின் இருதயத்தை அறியாத வாழ்க்கை, இந்த மூத்த மகன் அவனை வெளியே போட்டது. வீட்டுக்கு வெளியே வெளியே எவ்வளவு கம்மியன் தாப்பன் கெஞ்சின. ஒரு சகோதரன் சொல்ல 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 கேளாது வேலிக்கு மேலால தன்னை பார்த்த ஒரு வாலிப சகோதரியை திருமணம் முடித்து தான் இருந்த கூட்டத்தை விட்டு வெளியே போய் பல பட்டணங்களுக்கு போய் படாத பாடுபட்டு வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து நெருக்கத்தில் கடந்து பிசாசினால் தன் தகப்பன் வீட்டுக்கு தான் இருந்த கூட்டத்து விசுவாசிகள் அந்த கூட்டத்துக்கு திரும்ப முடியாது. சில நாட்கள் அவர் சொன்னார், உள்ளே வர முடியவில்லை. மண்டபத்தின் மதிலுக்கு வெளியாலே நின்று கேட்பேன். சிறு வயது தொடக்கம் கேட்டேன். என் விருப்பப்படி ஜீவிக்க வெளியிலே போனேன். என்னுடைய குற்றம். அப்படியாக அவர் சொல்லி திரும்பி வர முயற்சித்த பொழுது பலர் அவரை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் தங்களை மேய்ப்பனாக்கி யேசுவாவை பின்பற்றாத வாழ்க்கையை கொண்டவர்கள் அவரை சோர்வடைய பண்ணி நீ திருப்பி அங்கேயே போறேன். குறிப்பாக ஒருவர், why going there? அவர் சொன்னார், மனம் திரும்பிய மகன் தகப்பனிடத்திலே தானே போக வேணும், வேற எங்கே போகலாம்? அவர் அவருடைய கூட்டத்துக்கு கூப்பிட்டார். இன்று வரை அப்படியாய் மோசமான நிலையிலே இருக்கிறது
இந்த பாஸ்டர்ஸ் கடவுளின் ஊழியக்காரர்கள் சொல்லப்பட்டவர் இருதயமற்றவர்கள். பரிசேயர்களின் கூட்டம், இயேசுவா கடிந்து கொண்ட கூட்டம், பிசாசை தகப்பனாக கொண்ட கூட்டம், அதை அறியாத கூட்டம், அந்த நிலைமை. அவர் தகப்பனிடத்தில் இதுதான் என் கதை. வாலிப சகோதரனே, சகோதரியே, பிள்ளையக்கள், தாப்பன் தாய்மாரைகள், உன் சொந்த சித்தத்திலே, உன் யோசனையிலே, உன் உணர்ச்சிகளிலே நீ மனதாலே அவருக்கு பின்னால போக முடியாது. அவரது பிரசன்னம், அவரது விதை, அவரது வார்த்தை உள்ளே வந்து அது முளைத்து அது சிறிய மரமாகி அது வளர்ந்து அது கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு தான் உன்னை அழைத்து இருக்கிறார். இந்த வாழ்க்கை தற்காலிகம். இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் அந்த இளைய மகன் போன நேரத்திலே வீட்டை விட்டு நிச்சயம் சந்தோஷமாய் இருந்திருக்கும் கொஞ்ச நாட்களுக்கு. அவன் புத்தி மயக்கமாய் இருந்தது. அந்த நேரம் வாழ்க்கையின் முடிவு கட்டத்துக்கு வந்தது, மனத்தெளிவு வந்தது. சில சூழ்நிலைகளில் இருந்து மனம் திரும்பி வரலாம். சில சூழ்நிலைகளுக்குள்ளே போய் மனம் திரும்பினாலும் வர முடியாது. நீ அடைபட்டாய். ஏசா மூத்த மகனாகி இருந்தும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையையும் அவன் பொருட்டாக எண்ணவில்லை. களைச்சு போய் வேட்டையாடி வந்த நேரத்திலே வயிற்று பசிக்காக ஏசா கூழ் செய்து கொண்டிருந்த அந்த சூப் என்னமோ அதை கேட்டான். அவன் சொன்னான், உன்னுடைய புத்திர சுபிகார அதிகாரத்தை எனக்கு கொடு. அதை அவன் வித்து போட்டான். என்னத்துக்கு எனக்கு இந்த இது? இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் விற்கிறார்கள். Who cares? They have no idea about the seriousness of their call. தேவனுடைய அழைப்பையும் அவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் அவர் வரைந்திருக்கும் படத்தையும் பொருட்படுத்தாது. They only look at the present. இப்பொழுதும் வாலிபர்கள் அப்படியாய் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாய் வனாந்தரத்தில் சூழ்ந்திருந்த வாழ்க்கையை பார்த்து எரிச்சல், பொறாமை அடைந்து, கோபம் அடைந்து அவர்கள் ஒருமுறுத்தார்கள். அதே மாதிரி decide to get out. On their own.
or deceived by demonic powers, பேய்களினால் வஞ்சிக்கப்பட்டு. ஏசாம் தன்னுடைய பாக ஆசீர்வாதத்தை இழந்தான். என்ன சொல்ல வருகிறேன்? அழுதான். நான் இப்படியாய் செய்து போட்டேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அவனால் அதை அடைய முடியவில்லை. கண்ணீரோடு அதை வேண்டிக் கொண்டும் he couldn't மனம் திரும்புதலை அடைய முடியவில்லை. அது எச்சரிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அதை எடுப்போமா? அதை இருதயத்திலே வைப்போமா? many don't. அநேக பேர் அதை வைக்க மாட்டார்கள். So what happens? They stay out. அவன் உள்ளே வந்ததாக கூறப்படவில்லை, மூத்த மகன் வெளியிலே. டாடியோடு இருக்கும் வாழ்க்கையை ஏற்கனவே உணர்ந்து ருசித்து நன்றியோடு ஜீவிக்க. That's why he found fault with daddy. சேர்ந்து கொண்டாடி ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு கண்டுகுட்டி நீர் தரையில். And never knew the heart of God. There are so many people in churches all over the world. Listen, அது உயர்ந்த தேவனின் இருதயத்தை தொடாமல் அவருடைய இருதயத்திலே அவர்கள் இடம்பெறாமல் எப்படிப்பட்ட ஒரு தாப்பன் என்று அறிய முடியாதவர்களாயிருந்து உலகத்துக்குள்ளே போகிறார்கள். இப்பொழுது தேவன் சில மிருகங்களுக்கு கூடாக முன்பு இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல இல்ல, மிருகங்கள், பறவைகள், நாய்கள், பூனைகள் இவைகளுக்கு கூடாக நன்றியும் பாசமும் கற்பிக்கிறார் ஜனங்களுக்கு. எப்படியாய் ஒரு நன்றியுள்ள ஒரு இதயம் அந்த மிருகத்துக்கு இருந்தது. மற்ற மீன்களை விழுங்கி முள்ளு பொறுத்த ஒரு மீன் அப்படிப்பட்டவைகளை முள்ளு தூண்டல்லே போடும் பொழுது அந்த தங்கூசி எனப்பட்ட அதை கடித்து தூண்டல் உள்ளுக்கு போய் பொறுத்து போச்சு. இவள் ஒருவள் அவளுக்கு விருப்பம் இப்படிப்பட்ட மீன்களை விடுதலையாக்க தண்ட கையை உள்ள விட்டு, இதை அண்மையிலே பார்த்தேன், அந்த முள்ளை எடுத்து போட்டு விடுறாள். கதை அதோடு முடியவில்லை. அந்த மீன் அவள் எப்பொழுதெல்லாம் அந்த கடலுக்கு போகும் பொழுது நீந்த சுழியோட அவளை சந்திக்க வருகிறது. பெருசு. அநேக மீன்களுக்கு அப்படி அவள் செய்திருக்கிறாள் என்று அதை சொல்லுகிறேன். You can put it in the YouTube and see. இதை பார்த்து இருதயம் உடையாம இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இயேசுவின் வாழ்க்கை இல்லாமல் மண்டபத்திலே வந்து போகிறவர்கள்
100 அல்ல, 1000 அல்ல, 10,000 அல்ல, 1,00,000 அல்ல, ஏராளம் 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 உலகத்திலே. They don't enjoy life. They're enjoying life. The life given by Yeshua. I am the life. மகனாயிருக்கலாம், நீ இன்னமுமாக அந்த வாழ்க்கையை ருசிக்கவில்லை. கனி கொடுக்கும் மரமாக நீ வளர்ந்து கொண்டு போகவில்லை. டாடியோடு ஐக்கியம் இல்லை, மகனோடு ஐக்கியம் இல்லை. ஒரு நாள் சரி வெளிச்சம் வந்தது, அந்த விதை உள்ளே நாட்டப்பட்டது, அவ்வளவே தான். Never went after him. அவருக்கு பின்னாலே தொடரவில்லை. No. ஆகையால் மரம் வளரவில்லை. விதை விதைக்கிறவனுடைய அந்த ஊமையிலே 4 இருதயங்கள், 3 பகுதியினர் பிரிவு கனி கொடுக்கவில்லை. Let's receive the blessings. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். யெகோவா யெகோவா இஸ்மரேகா யாயிர் யெகோவா பனவெலியேகா வியோனேகா இசா யெகோவா பனவெலியேகா வைசேமேகா ஷலோம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென். ஓகே, there is nothing like the word. அவருடைய வார்த்தைக்கு நேரானது ஒன்றுமே இல்லை. What is this life? கனி கொடுக்காமல் ஜீவிக்காதே. நாட்டப்பட்ட விதை வளர வேணும். மழை தேவை, பனி தேவை, அவருக்கு தெரியும். கனி கொடுக்கிறவர்களோடு உன் ஐக்கியத்தை வைத்துக்கொள். முதலாவது கனி கொடுத்து ஜீவித்தவர், வார்த்தையால் சொல்ல முடியாதபடி, யெகோவா the Son. So till we, God willing, meet you again tomorrow. இந்த வார்த்தையிலே நிலைத்திருங்கள், இவைகளை சிந்தியுங்கோ. பிள்ளைகளுக்கு ஏதாவது விளங்காவிட்டால் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் குடும்ப ஜெபத்திலும் சிறிய விதமாயாவது வழி நடத்தட்டும். சாப்பாட்டு நேரத்திலே சாப்பாடுக்கு நன்றி சொல்லட்டும், கற்றுக் கொடுங்க. அது டாடியின் திட்டம். So till we see you tomorrow, God willing, say bye for now, everyone.